உம்மை நாங்கள் மறக்கவில்லை. இவையெல்லாம் எங்கள் மேல் வந்திருந்தும் உம்மை நாங்கள் மறக்கவும் இல்லை, உம்முடைய உடன்படிக்கைக்கு துரோகம் பண்ணவும் இல்லை. நீர் எங்களை வலுச்சற்பங்களுள்ள இடத்திலே நொறுக்கி மரண இருளினாலே எங்களை மூடியிருந்தும் எங்கள் இருதயம் பின்வாங்கவும் இல்லை, எங்கள் காலடி உம்முடைய பாதையை விட்டு விலகவும் இல்லை. நாங்கள் எங்கள் தேவனுடைய நாமத்தை மறந்து அந்நிய தேவனை நோக்கி கையெடுத்திருந்தோமானால் தேவன் அதை ஆராய்ந்து விசாரியாதிருப்பாரோ? இருதயத்தின் அந்தரங்கங்களை அவர் அறியாதிருக்கிறாரே. உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம். தேவனுடைய ஜனங்கள் மிகுந்த உபத்திரவத்திலும் நெருக்கத்திலும் இருக்கும்போது கர்த்தருடைய சமூகத்திலே வந்து தங்களுடைய விசுவாசத்தை உறுதி பண்ணுகிறார்கள். தங்களுக்கு வேதனை உண்டானாலும் தாங்கள் கர்த்தரிடத்தில் பயபக்தியாய் இருப்பதை அறிக்கை செய்கிறார்கள். வேதனைகளுக்கும் நெருக்கங்களுக்கும் மத்தியிலும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை விட்டு விலகி போய்விடாமல் அவருக்கு சமீபமாய் வருகிறார்கள். கர்த்தருடைய சமூகத்தில் தங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற கடமைகளை நேர்த்தியாய் செய்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தரிடத்தில் தங்களுடைய விசுவாசத்தை அறிக்கை செய்ய ஆரம்பிக்கும் போது இவையெல்லாம் எங்கள் மேல் வந்திருந்தும் என்று சொல்லி ஆரம்பிக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இதுவரையிலும் நன்மை வரவில்லை. தீங்குகளும் உபத்திரவங்களும் நெருக்கங்களுமே வந்திருக்கிறது. கர்த்தர் அவர்களை மறந்துவிட்டார், அவர்களை தள்ளிவிட்டார், அவர்களை நாணம் பண்ணினார். கர்த்தர் அவருடைய சேனைகளோடு கூட வரவில்லை. கர்த்தர் தங்களை தங்களுடைய சத்துருக்களிடத்தில் இலவசமாக விற்று போட்டார். இவையெல்லாம் அவர்கள் மேல் வந்திருந்தும் அவர்கள் கர்த்தரை மறக்கவில்லை. அவர்களுடைய இருதயத்தில் வேதனையும் இருக்கிறது, விசுவாசமும் இருக்கிறது. அவர்களுடைய ஆத்துமாவில் நெருக்கமும் இருக்கிறது, நம்பிக்கையும் இருக்கிறது. கர்த்தர் தங்களை மறந்துவிட்டார் என்று இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்னாலும் அவர்கள் கர்த்தருடைய சமூகத்திலே வந்து அவரை ஆராதிக்க தவறவில்லை. கர்த்தர் தங்களை மறந்தாலும் தாங்கள் கர்த்தரை மறக்கவில்லை என்று இஸ்ரவேல் புத்திரர் சொல்லுகிறார்கள். கர்த்தர் தம்முடைய ஜனங்களோடு கூட இருப்பதாகவும் அவருடைய சேனைகளோடு வருவதாகவும் அவர்களுக்காக யுத்தம் பண்ணுவதாகவும் வாக்கு பண்ணியிருக்கிறார். கர்த்தர் தம்முடைய ஜனங்களோடு இந்த காரியங்களை குறித்து உடன்படிக்கை செய்திருக்கிறார். ஆனால் கர்த்தரோ தம்முடைய உடன்படிக்கையில் உண்மை உள்ளவராக இல்லை என்றும் உடன்படிக்கையை மீறிவிட்டார் என்றும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தர் மீது குற்றம் சொல்லிவிட்டு தாங்களோ கர்த்தருடைய உடன்படிக்கைக்கு துரோகம் பண்ணவில்லை என்றும் சொல்லுகிறார்கள். கர்த்தர் தம்முடைய உடன்படிக்கையை மீறி தங்களை வலு சர்ப்பங்கள் உள்ள இடத்திலே நொறுக்கி போட்டார் என்றும் மரண இருளினாலே தங்களை மூடிவிட்டார் என்றும் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரிடத்தில் வந்து முறையிடுகிறார்கள். தங்களுக்கு இப்படிப்பட்ட வேதனை வந்தாலும் தங்களுடைய இருதயம் கர்த்தரை விட்டு பின்வாங்கவில்லை என்றும் தங்களுடைய காலடி கர்த்தருடைய பாதையை விட்டு விலகவில்லை என்றும் கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனத்தாருடைய சத்துருக்கள் வலு சர்ப்பங்களைப் போல பயங்கரமானவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் கொடூர குணமுடையவர்கள். கர்த்தர் இஸ்ரவேலரை வலு சர்ப்பங்களைப் போல இருக்கிற சத்துருக்கள் மத்தியிலே நொறுக்கிவிட்டார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மரண வேதனை உண்டாயிற்று. மரண இருள் அவர்களை மூடி இருக்கிறது. மரிப்பதை தவிர அவர்களுக்கு வேறு வழி எதுவும் தெரியவில்லை. கர்த்தர் தங்களை கொன்று போட்டாலும் தாங்கள் கர்த்தர் மீது நம்பிக்கையாய் இருப்பதாக அறிக்கை செய்கிறார்கள். தங்களுக்கு வேதனைகள் வந்தாலும் தங்களுடைய இருதயம் கர்த்தரை விட்டு பின்வாங்கவில்லை என்று சொல்லுகிறார்கள். கர்த்தரை பற்றிய நினைவுகளே அவருடைய இருதயங்களில் நிரம்பி இருக்கிறது. சத்துருக்கள் தங்களை பிடிப்பதற்கு தொடர்ந்து வந்தாலும் தாங்கள் யுத்தத்தில் தோற்றுப்போய் பின்னிட்டு திரும்பி ஓடினாலும் தங்களுடைய காலடி கர்த்தருடைய பாதையை விட்டு விலகவில்லை என்று அறிக்கை செய்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு உபத்திரவங்கள் வரலாம், வேதனைகள் உண்டாகலாம், நமக்கு நெருக்கங்கள் அதிகரிக்கலாம். இவை எல்லாவற்றிற்கும் மத்தியில் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஊழியங்களை நேர்த்தியாய் செய்ய வேண்டும். பாடுகளை அனுபவித்தாலும் நாம் கர்த்தருக்கு ஊழியம் செய்வதை நிறுத்திவிடக்கூடாது. கர்த்தர் நமக்கு நியமித்திருக்கிற பாதையில் நடக்க வேண்டும். நம்முடைய பிரச்சனைகள் நம்மை கர்த்தருடைய பாதையில் இருந்து திசை திருப்பிவிடக்கூடாது. கர்த்தரே நமக்கு ஆறுதல், கர்த்தருடைய சமூகமே நமக்கு பாதுகாப்பு. நாம் கர்த்தரை கைவிடாமல் இருந்தால் கர்த்தரும் நம்மை கைவிட மாட்டார்.
கர்த்தர் நம்மை மறந்துவிட்டார் என்று நினைத்து நாம் தேவனுடைய நாமத்தை மறந்துவிடக் கூடாது. கர்த்தர் நம்மை மறந்துவிட்டார் என்று நினைப்பது நம்முடைய சுய கற்பனை. நாம் இப்படி நினைக்கும் போது கர்த்தருடைய சுபாவத்திற்கு விரோதமாக நினைக்கிறோம். கர்த்தர் நம்மை ஒருபோதும் மறக்க மாட்டார். கர்த்தர் நம்மை மறந்துவிட்டார் என்று நினைத்து அந்நிய தேவனை நோக்கி கையெடுத்து விடக்கூடாது. அந்நிய தேவர்களை ஆராதிக்க கூடாது. கர்த்தரே நம்முடைய தெய்வமாக இருக்க வேண்டும். நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் நம்முடைய தேவனாகவும் ஆண்டவராகவும் இருக்கிறார். கர்த்தர் நமக்கு நன்மை செய்யாவிட்டால் அந்நிய தெய்வம் நமக்கு நன்மை செய்யும் என்று நினைக்க கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் மிகுந்த நெருக்கத்தில் இருந்த போதும் அவர்கள் தங்கள் தேவனுடைய நாமத்தை மறந்துவிடவில்லை. அவர்கள் அந்நிய தேவனை நோக்கி கையெடுக்கவும் இல்லை. கர்த்தரிடத்தில் பயபக்தியாய் இருக்கிறார்கள். கர்த்தரை நம்புகிறார்கள். கர்த்தர் தங்களை நியாயம் விசாரிக்கட்டும் என்று இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை கர்த்தரிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறார்கள். கர்த்தர் இருதயத்தின் அந்தரங்கங்களை அறிந்திருக்கிறார். தாங்கள் தேவனுடைய நாமத்தை மறக்கவில்லை என்பதையும் தாங்கள் அந்நிய தேவனை நோக்கி கையெடுக்கவில்லை என்பதையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்று இஸ்ரவேல் ஜனங்கள் நிச்சயமாய் சொல்லுகிறார்கள். தேவன் தங்களை ஆராய்ந்து விசாரித்து தாங்கள் சொல்லுவது உண்மை என்பதற்கு சாட்சி சொல்லுவார் என்று இஸ்ரவேல் ஜனங்கள் அறிக்கை செய்கிறார்கள். கர்த்தரிடத்தில் தாங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகவும் பயபக்தி உள்ளவர்களாகவும் இருப்பதற்கு கர்த்தரே சாட்சி என்று அறிவிக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் கர்த்தரையே நம்பி இருக்கிறார்கள். கர்த்தரை தவிர வேறு அந்நிய தெய்வங்கள் எதையும் அவர்கள் ஆராதிக்க மாட்டார்கள். இதன் நிமித்தமாய் தாங்கள் எந்நேரமும் கொல்லப்பட்டாலும் அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்பட்டாலும் தாங்கள் கர்த்தருடைய நாமத்தை மறக்கவில்லை என்றும் கர்த்தருடைய உடன்படிக்கைக்கு துரோகம் பண்ணவில்லை என்றும் தங்கள் இருதயம் கர்த்தரை விட்டு பின்வாங்கவில்லை என்றும் தங்களுடைய காலடி கர்த்தருடைய பாதையை விட்டு விலகவில்லை என்றும் அறிக்கை செய்கிறார்கள். தாங்கள் அறிக்கை செய்வதை தேவனும் விசாரித்து அது உண்மையானது என்று அங்கீகரிப்பார் என்றும் சொல்லுகிறார்கள். தவறான பெருமைகளும் தவறான குற்றச்சாட்டுகளும். மனுஷன் தன் ஜெபத்திற்கு பதில் கிடைக்கவில்லை என்றால் அவன் தேவனை குற்றப்படுத்துகிறான். தான் ஒரு குற்றமும் செய்யவில்லை என்று தவறான பெருமை கொள்கிறான். தவறான பெருமைகள். தேவனை மறக்கவில்லை. உம்முடைய உடன்படிக்கைக்கு துரோகம் பண்ணவில்லை. எங்கள் இருதயம் பின்வாங்கவில்லை. எங்கள் காலடி உம்முடைய பாதையை விட்டு விலகவில்லை. நாங்கள் எங்கள் தேவனுடைய நாமத்தை மறக்கவில்லை. அந்நிய தேவனை நோக்கி கையெடுக்கவில்லை. தவறான குற்றச்சாட்டுக்கள். எல்லா சாபங்களும் எங்கள் மேல் வந்திருக்கிறது. தேவன் எங்களை நொறுக்கி போட்டார். மரண இருளிலே எங்களை மூடினார். உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம். மனுஷனை பற்றி தேவன் தெரிந்து வைத்திருக்கிற காரியங்கள், அவனுடைய சிந்தனைகள், மனுஷனுடைய இருதயங்கள், மனுஷனுடைய வழிகள், இருதயத்தின் அந்தரங்கங்கள், மனுஷனுடைய யோசனைகள், தூரத்தில் இருக்கிற நினைவுகள், நாவின் சொல், கிரியைகள், நினைவுகள், இருதயத்தின் நினைவுகள், யோசனைகள், திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிற இருதயம்.